Good evening to all. JC India, Zone 16, JC Ronipet Power City. Living Ethics online training program at Zoom platform is hereby called to order. JC Greed. We believe that faith in God gives meaning and purpose to human life, that the brotherhood of men transcends the sovereignty of nations, that economic justice can best be won by free men through free enterprise, that government should be of laws rather than of men, that yet great treasure lies in human personality, and that service to humanity is the best work of life. Next part of the welcome address. We would like to extend a heartfelt welcome to our beloved today pilot faculty, JCVVRK Varaprasad sir, and to all the members who participated and contributed to this wonderful event. Once again, one welcome to all. The next part of the floor hand over to today faculty. Sir, introduce yourself and take over the session, sir. Thank you. Self-intro, please. Self-intro. Okay. Good evening, friends. JC Senator Vivek Varaprasad. I am from JCA Hosur, a national trainer and iconic trainer. I'm so happy to be a part of this program, and I thank this take this opportunity in thanking the Ranipet for such a wonderful opportunity. I'm here to express my gratitude and my best wishes to the participants who are here, and thanks to Selva Kumar Selvam, the Karate master here. I am from Hosur. In the language, if you are comfortable with that, so that we can get into the business. Sir, both, sir. Thanks, sir. I'd like to have a chat. யாராவது ரெண்டு பேர் எனக்கு chatல என்ன லாங்குவேஜ் வேணும்னு சொன்னீங்கன்னா நான் ஒரு 5-6 லாங்குவேஜ் பேசுவேன். உங்களுக்கு எந்த லாங்குவேஜ் வேணுமோ அந்த லாங்குவேஜ்ல அதை கொடுத்துருவேன். தமிழ், தெலுங்கு, கன்னடம், ஹிந்தி, இங்கிலீஷ், மலையாளம், ரைட்? ஒரே ஒரு ராமச்சந்திரன் மட்டும் தமிழ்ல கேட்டிருக்காரு. தேங்க்யூ சார். இன்னொருத்தர் தெலுங்கு கேட்டுக்கிறாரு, இன்னொரு தமிழ் அண்ட் இங்கிலீஷ். தமிழ் வெரி குட். எல்லாருக்கும் தமிழ்ல தான் வேணும் போல இருக்கு. ஸோ மேக்ஸிமம் தமிழ் இருக்கிறது காரணத்தினால் ஸோ தமிழ்லே போகலாம். ரிக்வஸ்ட் யாராவது வீடியோவில் வந்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷமா இருக்கும். நான் அவங்ககிட்டாவது பேசுவேன். ஏன்னா அந்த ஜூம் பிளாட்ஃபார்ம்ன்றதுனால நிறைய பேர் எங்கேயோ உட்காந்துருக்க மாதிரியும் நான் மட்டும் தனியாக பேசிட்டு இருக்க மாதிரியும் ஒரு விஷயம் இருக்கு. ரைட், ஓகே. போகிறதுக்கு முன்னால என்கிட்ட 2-3 கேள்விகள் இருக்கு. என்ன எதிர்பார்க்குறீங்க இந்த ப்ரோக்ராம்ல இருந்து? நீ என்ன எதிர்பார்ப்போடு உள்ள வந்திருக்கீங்க? 1-2 பேர் அன்மியூட் பண்ணி கூட சொல்லலாம், இல்லை சேட்ல கூட பண்ணலாம். வாட் இஸ் யுவர் எக்ஸ்பெக்டேஷன் ஃப்ரம் திஸ் ப்ரோக்ராம்? சீக்கிரமா இருந்தா நான் சீக்கிரம் முடிப்பேன். நிறைய விஷயம் வச்சிருக்கேன் கொடுக்கறதுக்கு, உங்களுக்கு நிறைய மசாலா வச்சிருக்கேன். வேணான்னீங்கன்னா ஃபாஸ்டா ரன் த்ரூ பண்ணிடுவேன். சீக்கிரமா பேசுனீங்கன்னா நல்ல கண்டென்ட் கிடைக்கும். ஹலோ, எனி ஒன் ஃபியூச்சர் டெவலப்மெண்ட் மெசேஜ். ஃபியூச்சர் டெவலப்மெண்ட்டுக்கு மெசேஜ் வாங்கினா மெசேஜ் இன்னைக்கு நிறைய கிடைக்குதுல்ல. இன்ஃபர்மேஷன் இஸ் ஆல்வேஸ் தேர் இன் த மார்க்கெட். நிறைய சர்ச் இன்ஜின்ஸ் இருக்கு, நிறைய நாலேஜ் கிடைக்கிறதுக்கு நிறைய இடங்கள் இருக்கு. ரைட், வேற என்ன எதிர்பார்க்குறீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா? நிறைய இருக்கு. ராமச்சந்திரன், திருக்குமரன், வெல்கம். ஸோ ஹாப்பி டு ஹேவ் யூ சார். நம்ம பெரிய ஃபேன் திருக்குமரனுக்கு. ரைட், நியூ கண்டென்ட் 1/2 மணி நேரத்துல என்ன கண்டென்ட், எவ்வளவு பெரிய நீ கண்டென்ட் கொடுக்க முடியும். பட் ஐ ஹேவ் சம்திங், அட்லீஸ்ட் ஐ கேன் கிவ் சம் ஒரு வேலிடான ஒரு கண்டென்ட் இருக்கும்னு நம்புறேன். ரைட், ஓகே. சரி, எனக்கு ஒரு ஷேர் பண்றதுக்கு என்ன இது பண்ணிடுங்க, போஸ்ட் பண்ணிடுங்க, போஸ்ட் பண்ணுங்க. ஏதாவது நீங்க சொல்லணும்னு நினைச்சா கேட்கணும்னா கேட்கலாம், வாய் திறந்து. இஃப் யூ அன்மியூட் யுவர்செல்ஃப் அண்ட் ஆஸ்க் மீ. இது வரைக்கும் யாரும் கொடுக்காத கண்டென்ட் வரப்பிரசாத் கொடுப்பான்னு எதிர்பார்த்தா எல்லாரும் இங்க வந்திருக்கோம். எல்லா சார்பில் ஒருத்தரை கேட்டாரு, எல்லாருக்கும் கிடைச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பட் இட்ஸ் அபவுட் பியூட்டிஃபுல்லான ஒரு, எனக்கு கொஞ்சம் இன்ட்ராக்டிவா இருந்தால் ரொம்ப நல்லா இருக்கும். நிறைய விஷயங்கள் எடுத்துட்டு போகுது, ஈஸியா உங்களுக்கு புரிய வைக்கிறது முடியும்னு நினைக்கிறேன் நான்.
So let me try giving you the best. என்னுடைய screen sharing ஆகுதா? Are you able to see my screen? Yes, sir, visible. Right? So JC Ranipet Power City presents Living Ethics. It's a very powerful actually. நான் ரொம்ப நேரத்துல பார்த்துட்டே இருக்கேன். இது எத்தனாவதுன்றது எனக்கு தெரியல. இது எங்கேயுமே ஸ்கிரீன்ல நீங்க ப்ரொமோஷன்ல போடல. இது எத்தனாவது ட்ரைனிங் ப்ரோக்ராம்? 59, sir. 29 59, sir. 59. 59. 59. Okay. விரைவில் 60வது இடத்துக்கு போறோம். நாளைக்கு யார் நெக்ஸ்ட் யார் எடுக்க போறோம்? இட்ஸ் கோயிங் டு பி 60th. ரைட், ஃபென்டாஸ்டிக் ஜாப் டன். இன்னைக்கு கான்டென்ட் டைட்டில் கேட்கும் போது நேற்று செல்வம் கேட்டார், சார் என்ன சார் பண்ணலாம், என்ன சார் பேசுவீங்க, லிவிங் எத்திக்ஸ்ல ஏதாவது. ஸோ இந்த வாழ்க்கையில நம்ம எங்க போனாலும் நமக்காக நிறைய விஷயங்கள் காத்துட்டு இருக்கிறதுல முக்கியமானது இதுவும் ஒண்ணு. நம்மளை பார்த்து நிறைய பேர் கிரிட்டிக்ஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க இல்லையா? என்னடா இப்படி பண்றானே, இவன் இப்படி பேசுறானே, இவன் மட்டும் இப்படி பண்ணிட்டு இருக்காங்களே, இதெல்லாம் கரெக்டான்ட்டு. ரைட், அந்த மாதிரி இருக்கிறத எப்படி ஹேண்டில் பண்ணலாம், நம்ம நல்லா இருக்கலாம்ன்றதுக்கான ஒரு சின்ன முயற்சி தான் இது. ஸோ அதுக்கு அந்த முயற்சியில வந்து உங்ககிட்ட ஒரு ஒரே ஒரு சின்ன வீடியோ 2 நிமிஷத்துக்கு மேல இருக்காது. இந்த வீடியோல இருந்து நம்ம தொடங்கி இதுல இருந்து அப்படியே ஃபுல் போர்ஷனும் முடிச்சிடலாம். ரெடியா இருந்தீங்கன்னா எல்லாருமே எனக்கு தம்ஸ் அப்ல ரெடி ரெடின்னு வாட்ஸ்அப் சேட்ல போடுங்க பார்க்கலாம். எஸ்ன்னு போட்டீங்கன்னா வீடியோ ஸ்டார்ட் பண்ணிடலாம். அது வரையும் நான் வந்து ஸ்டாப் ஷேர் பண்றேன். I just want to see how many we have here. 12 people at least. என்ன விட்டீங்கன்னா அட்லீஸ்ட் எஸ்ன்னு ஒரு 10 பேர் மினிமம் எஸ் கொடுத்தீங்கன்னா நான் ஸ்டார்ட் பண்ணிடுவேன், ஸ்க்ரீன் ஷேர் பண்ணிடுவேன். I'll be happy to see that. எஸ் கொடுத்தீங்கன்னா 2 தான் எஸ் வந்திருக்கு. எஸ் 10 எஸ் வந்தா வீடியோ ஸ்டார்ட் ஆகும். நான் லேட் ஆனாலும் பிரச்சனை இல்லை. அவர் எனக்கு இவ்வளவு சீக்கிரம் கொடுத்துருங்க, 8:55 கொடுங்கனால கண்டென்ட்டை ஃபாஸ்டா டெலிவரி. ரைட், 4 எஸ் வந்திருக்கு. ரைட், 4 நம்ம முனிராஜ். வெல்கம் முனிராஜ். ரைட், ஸோ ஐ ஜஸ்ட் வாண்ட் டு லுக் இன். யார் எஸ் வேணும்ன்றவங்க எஸ் கொடுங்க. ஓகே, 10 எஸ் கொடுத்துட்டார் ஒருத்தர். ஃபேண்டாஸ்டிக், லவ் யூ ஃபார் தட். சூப்பர். ரைட், அவர் ஒருத்தரே கொடுத்துட்டார். ரைட், ஓகே, பை சீயிங் இட் வில் ஜஸ்ட் ஷேர் போயிடும் படத்துக்குள்ள இல்லையா? வீடியோ கடி இது ஆன் ஆயிருக்கா? ஸ்கிரீன் ஆன் ஆயிருக்கா? Yes, sir. ஓகே, just pause this video and then we'll discuss.
ஓகே. வீடியோ பாத்தீங்களா? ஹலோ. எஸ் சார். ஓகே. Tell me, என்ன இந்த வீடியோல என்ன பாத்தீங்கன்னா தெரிஞ்சது? வாட் யூ ஃபீல் அபௌட் திஸ் வீடியோ? இந்த வீடியோ பத்தி உங்களுடைய அபிப்பிராயம் என்ன? அதுதான் இந்த கேள்வி. Your view about this video. யாராவது பேசணும்பா. பேசலன்னா கஷ்டம். இல்லைன்னா ஒரு படம் இந்த பேசும் படம் போடுற மாதிரி இருக்கும். Your view about this video. You can unmute yourself. உங்க வீடியோ ஆடியோ அன்மியூட் பண்ணி நீங்க பேசலாம். ஹலோ. வீடியோ புரிஞ்சுதா புரியலையா எதுனாலும் சொல்லலாம். சார் எனக்கு ஒண்ணுமே புரியல இந்த வீடியோ. இல்ல இதுல எனக்கு இந்த விஷயம் புரிஞ்சது. நிறைய பேர் வந்திருக்காங்க. தேங்க்யூ ஸோ மச். கோபிஜி வந்திருக்கீங்க. I would able to see கிறிஸ்டி, சிலம்பரசன், ரைட், மோகன் குமார், மணிராஜு, லட்சுமி நாராயணன். எஸ், ஷேர் யுவர் வியூ அபவுட் திஸ் வீடியோ. நான் தமிழ்ல பேசுறது புரியலன்னு நினைக்கிறேன். அந்த வீடியோல வந்து சார் மாதிரி இருக்கு. புரியல. யார் பேசுறீங்க? உங்க பேர் சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணுங்களேன் ப்ளீஸ். சிலம்பரசனா? சார் சிலம்பரசன் சார். பிலிம் பார்த்தா சயின்டிபிக் பிலிம் மாதிரி இருக்கு சார். சயின்டிபிக் கிளி மாதிரி இருக்கா? ஓகே, வெரி குட். வேற எல்லாரும் ஒரு வார்த்தை சொல்லுங்க. என்ன அந்த வீடியோ பார்த்ததுல உங்களுக்கு என்ன புரியும்? சார் முனிராஜ் பேச சொல்லுங்க. எஸ் எஸ். ஸோ அந்த வீடியோ பார்த்ததுல அந்த பர்சன் வந்து கிரீடி, ரொம்ப கிரீடியா இருக்க மாதிரி தெரியுது. ம். அதனால தான் ரொம்ப ஆசையா இருக்காங்க. ஆமா. ஃப்ரீயா என்ன கிடைக்கும், எங்கெங்கெல்லாம் இருந்து என்ன எடுக்கலாம்ன்றதை நினைச்சிருக்காருன்றதை நீங்க சொல்ல வரீங்க. ம். ரைட். ஓகே, குட். வேற அந்த ஒரு பிளாக் ஹோல்ல இருந்து அவரு எல்லாமே எடுக்கலாம்னு நினைச்சிருக்காரு. அவரு நினைச்சதெல்லாம் எடுத்துக்கிறாரு. ஒன்ஸ் அப்பான் டைம்ல அவரே அந்த வலையில விழுந்துறாரு அந்த இதுல. அதுக்கப்புறம் அதுதான் எனக்கு தெரிஞ்சு என்னுடைய வியூல அப்படின்னு படம் பார்க்க. ஓகே. அதுக்குள்ள கிடைக்கிறது எல்லாத்தையும் எடுத்துக்கணும்னு ஆசைப்படுறாரு. ரொம்ப பேராசையா இருக்கிறாரு இல்லையா? ஓகே, மறுபடியும் அந்த வலையில அவரே மாட்டிட்டாரு. He became a victim for it. ஓகே, வேற நிறைய பேர் இருக்கீங்க. கொஞ்சம் பேசுனீங்கன்னா நல்லா இருக்கும். பிரபாகர் வந்திருக்காப்புல, மயன் வந்திருக்காரு, முகத்தம் வந்திருக்காருன்ற மாதிரி நிறைய பேர் வந்திருக்கீங்க. ரைட். இன்னொருத்தர் யாராவது கரெக்டா ஒரு வியூ சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும். ஜெயந்தி வந்திருக்காங்க. உங்களை அன்மியூட் பண்ணிட்டு ஏதாவது ஒரு விஷயத்த சொல்லுங்க. வாட் யூ see that? இந்த வீடியோல இருந்து என்ன தெரிஞ்சுக்கிட்டீங்க? தன்ராஜ் சார் ஏபிள் டு ஸ்பீக். பேசலன்னா லேட் ஆனாலும் பரவாயில்லன்னு காத்துட்டு இருக்கிற ஆள் நான். ரைட். ஹைப்போதெட்டிக்கலா இருக்கு. ஸ்ட்ராட்டஜி. ஓகே, கிடைச்ச வாய்ப்பு வந்து பயன்படுத்தி ஸ்ட்ராட்டஜி அவர் அப்ளை பண்ணியிருக்காரு. ஓகே, ரைட். ஓகே, நீங்க இப்பெல்லாம் நிறைய விஷயங்கள் சொன்னதுதான் நம்ம வாழ்க்கையில நம்ம நிறைய இடத்துல பார்க்குற இடத்துல எல்லாம் இது நமக்கு கிடைச்சிட்டே இருக்கு. நம்மளும் கொடுத்துக்கிட்டே இருக்கோம். புரியுதுங்களா? அப்போ நான் வந்து ஒரு கிரிட்டிசிசம் வாங்குறேன்னா, இந்த மாதிரி எங்க என்ன பார்த்தாலும் இவனுக்கு பேராசிடான்னு சொல்றதே ஆகட்டும், இவனுக்கு அறிவே இல்லைன்னு சொல்றதே ஆகட்டும், இவர் வந்து எங்க வாய்ப்பு இருந்தாலும் இப்படிதான் பண்ணுவாங்களான்றதே ஆகட்டும், இல்லைன்னா இது உங்களுக்கு தேவையான்றதே ஆகட்டும், நிறைய பேர் வந்து நமக்கு இந்த கிரிட்டிக்ஸ் கொடுத்துட்டே இருக்கும். அப்ப இந்த கிரிட்டிக்ஸ் நல்லதா கெட்டதா என்ற மாதிரி பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் நம்ம அப்படின்னா கிரிட்டிக்ஸ் என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். ஆக்ட் ஆஃப் மேக்கிங் ஜட்ஜ்மெண்ட்ஸ் சொல்றாங்க. நம்ம வந்து செய்யற ஒரு விஷயமும் ஜட்ஜ் பண்ணிட்டே இருக்கோம். அது மட்டும் இல்லாம அந்த ஜட்ஜ்மெண்ட்ல நம்ம பண்ண ஜட்ஜ்மெண்ட்டை அனலைஸ் பண்றோம். அது குவாலிட்டியா இருக்கா, அதை எவாலுவேட் பண்றது. அது மட்டும் இல்ல, டு கம்பேரட்டிவ் ஒர்த்தா நான் இது வந்துக்காக பிளான் பண்றதுக்கு நிறைய விஷயங்கள் வந்து நமக்கு இந்த மாதிரி ஒரு சிஸ்டத்துக்குள்ள தான் நமக்கு அந்த
ஜட்ஜ்மெண்ட் வருது. இந்த வார்த்தைகள்லாம் இப்ப நீங்க சொன்னதே ஆகட்டும், ரொம்ப கிரீடியா இருக்கிறாரு, அதே மாதிரி ஆசை ரொம்ப படுறாரு, இதெல்லாமே வந்து இந்த மாதிரியான ஒரு விஷயத்துல இருந்து தான் வெளியே வருது. அப்போ வாழ்க்கையில இந்த கிரிட்டிசிசம் நமக்கு இருந்துகிட்டே இருக்குமானா கண்டிப்பா எல்லா நேரத்திலும் இருந்துகிட்டே இருக்கும். ஒரு இடத்துலும் நீங்க உட்கார்ந்தாலும் எந்திரித்தாலும் இருக்கும். ஒண்ணு சில நேரத்துல உங்களுக்கு நீங்களே கூட கிரிட்டிசைஸ் பண்ணிப்பீங்க. ஏன்டா இப்படி ஏமாத்திட்டு இருக்க? தேவையா இது உனக்கு? செல்ஃப் டாக் உங்கள பத்தி நீங்க பேசி யூ கிரிட்டிசைஸ் யுவர் செல்ஃப், ரைட்? அப்போ எத்தன வகையான கிரிட்டிசிசம்ஸ் இருக்குதுன்னு பாத்தீங்கன்னா, மேக்ஸிமம் இன்னைக்கு சிச்சுவேஷனுக்கு நமக்கு ஒரு ப்ராட்லி கிரிட்டிசிசம் ஒரே 2 கிரிட்டிசிசத்த நல்லா தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா நெறைய இருந்தாலும் 2வது நம்ம கொஞ்சம் ஒர்க் பண்ணுவோம். ரைட்? அதுல வந்து 1 கன்ஸ்ட்ரக்டிவ். நம்ம ஜேசிஸ்ல ஃபுல்லா குடுக்குறது வந்து பாத்தீங்கன்னா, இந்த கன்ஸ்ட்ரக்டிவ் கிரிட்டிசிசம் தான் குடுத்துட்டே இருப்போம். நம்ம நல்லா பண்ணலனாலும் சூப்பரா பண்றான்னுவாங்க, மோட்டிவேட் பண்ணுவாங்க. இது இன்னும் கொஞ்சம் இப்படி பண்ணணும் நம்மளோட குரோத்துக்கு நோக்கி ரொம்ப குடுப்பாங்க அந்த மாரி. இன்னொன்னு பாத்தீங்கன்னா, டிஸ்ட்ரக்டிவ் டைப். நம்மள வந்து காயப்படுத்துறதுக்குன்னே ஒரு கூட்டம் சுத்தினே இருக்குது. நீ என்னதான் நல்லா பண்ணாலும், நீ என்னதான் சக்சஸ் பண்ணி குடுத்தாலும், பீப்பிள் ஆர் தேர் டூ டாக் அபௌட் யுவர் பேட் ஆல்சோ. அப்போ 2 கிரிட்டிசிசமுக்கு வந்து பாத்தீங்கன்னா, ஒரு சின்ன எக்ஸாம்பிள் ரைட்ல இருக்குன்னா பாத்தீங்கன்னா, "ஹி மேட் எ மிஸ்டேக். ஐ வில் எக்ஸ்பிளைன் வாட் ஹி டிட் ராங் அண்ட் ஹவ் டூ கரெக்ட் இட் த நெக்ஸ்ட் டைம்ன்னு" சொல்றேன். அப்போ கன்ஸ்ட்ரக்டிவ் எப்படின்னா, நீங்க செய்யறது தப்பா இருந்தாலும், அத கொஞ்சம் புரிய வச்சு, எங்க தப்பா இருக்கு, இத எப்படி கரெக்ட் பண்ணீங்க நெக்ஸ்ட் டைம் உங்களுக்கு பெட்டரா இருக்கும்ன்ற மாரி ஒரு கன்ஸ்ட்ரக்டிவா, பாசிட்டிவா இருக்குது. அதே மாரி டிஸ்ட்ரக்டிவ் என்ன சொல்றதுன்னா, "ஹி மேட் எ மிஸ்டேக்." அவன் பெரிய தப்பு பண்ணிட்டான். அதுக்கு வந்து கண்டிப்பா அவன் வந்து அனுபவிக்க போறான். இதுக்காக ஒரு பெரிய விஷயத்த வந்து அவனுக்காக காத்துட்டு இருக்குன்ற மாரி தே கிவ் யூ எ நெகட்டிவ் ஆர் டிஸ்ட்ரக்டிவான கிரிட்டிசிசம். அப்போ கிரிட்டிசிசம்ல 2 வகைகள்ல வந்து நம்ம பார்த்ததுல, எப்படியெல்லாம் இந்த கிரிட்டிசிசம் நமக்கு பயன்படுது, இல்ல சேலஞ்சிங்கா இருக்குது அப்படின்றத பார்த்தோம்னா, ஃபர்ஸ்ட் இந்த கன்ஸ்ட்ரக்டிவ்ல பார்த்தீங்கன்னா, ரெஸ்பெக்ட்ஃபுல்லா இருக்கணும். தி பீப்பிள் ரெஸ்பெக்ட் ஈச் அதர்ஸ். மத்தவங்களையும் அவங்க மதிக்கிறாங்க. அவங்களோட உணர்வுகளுக்கும் மதிக்கிறாங்க. தே தே திங்க் தட் தே ஆர் ஆல்சோ இம்பார்ட்டன்ட். அது மட்டும் இல்லாம என்கரேஜ்மென்ட் இருக்கும். நெறைய நேரத்துல நம்மள வந்து தே வாண்ட் யூ டூ பி என்கரேஜ். அவங்கள ஒரு மோட்டிவேட் பண்ணி, "நீ உங்கனால முடியும். நீங்க ட்ரை பண்ணுங்க. அடுத்த வாட்டி ஒரு நாள் ஃபெயில் ஆனா என்ன?" ஏன்னா நம்மளுடைய ஜேசியோட விஷன் அதான் சொல்லுது. புரொவைட் லீடர்ஷிப் டெவலப்மென்ட் ஆப்பர்ச்சுனிட்டீஸ் தட் எம்பவரிங் பீப்பிள் டூ கிரியேட் பாசிட்டிவ் சேஞ்ச். அப்ப என்கரேஜ்மென்ட்ன்றது நம்ம ஜேசிஸ் பிளாட்ஃபார்ம்ல ஆல்ரெடி தேர். ரைட்? அதே மாரி ரொம்ப சென்சிட்டிவான விஷயம். ஏன்னா இது வந்து எமோஷனலா டிஸ்ட்ராக்ட் ஆகும். நெறைய நேரத்துல மக்கள் வந்து சென்சிட்டிவா வந்து இல்லன்னா, தே மே பிரிங் அப் எ பிக் சேலஞ்சுக்குள்ள போறதுக்கே ஆகலாம். நம்மளுக்கு சேலஞ்ச் குடுக்குற மாரியும் இருக்கலாம். எனிதிங் கேன் ஹேப்பன்ன்றது தான் அதுல சொல்ல வராங்க. ரைட்? அது மட்டும் இல்லாம நெறைய பிரச்சனைக்கு நமக்கே தீர்வு கிடைச்சிரும். கன்ஸ்ட்ரக்டிவ் ஓகே. இது எனக்கு பண்ண தெரியல. நான் தெரியாம பண்ணிட்டேன். அது பண்ண ஒரு சீனியரோ இல்லன்னா நம்ம கூட இருந்த சகரோ சம்படி வில் ஹெல்ப் அஸ் டூ கிவ் எ சொல்யூஷன் ஃபார் த சேலஞ்ச். அது மட்டும் இல்லாம புது புது ஐடியாஸ் நமக்கு கிடைக்கும். இது பண்றதுனால, இப்படியும் நம்ம இத பண்ணியிருக்கலாம்ல. அந்த மாரி வில் கெட் எ நியூ ஐடியா டூ தட். அட் த சேம் டைம் பர்ப்பஸ், அப்ஜெக்டிவ் என்ன? நம்ம இதுக்கு இந்த விஷயத்த பண்றதுக்கான அப்ஜெக்டிவ் என்னன்ற ஒரு விஷயமும் நமக்கு கிளாரிட்டியா கிடைக்கும். அதே மாரி பார்த்தீங்கன்னா, கம்பேஷனேட் மத்தவங்களுடைய உணர்வுகளை ஃபீல் பண்ணி, எம்பத்தைஸ் பண்ணி, நம்ம சொன்னா ஹர்ட் ஆயிடுவாரே! இத வந்து கஷ்டப்படுத்தாம எப்படி அவருக்கு புரிய வைக்கணும்? ஏன்னா புரிய வச்சா தான் அவர் மாறுவாரு. இல்லன்னா மாத்த மாட்டாரு. இல்ல அதுதான் கரெக்ட்ன்ட்டு அவர் ஓடுவாருன்ற மாரி பீப்பிள் வில் கிவ் கம்பேஷனேட்டா குடுப்பாங்க. அதே மாரி ஒரு கைடன்ஸ் கிடைக்கும். ஒரு ரோட் மேப் கிடைக்கும். நம்ம எங்கேயாவது ஒரு விஷயத்த அடையறதுக்கு எப்படி ஒரு டிராவல் மேப் இருக்கும். அந்த மாரி ஒரு கன்ஸ்ட்ரக்டிவான ஃபீட்பேக் எடுக்கிற மாரி தான் நமக்கு இந்த கிரிட்டிசிசமும் நம்ம பார்த்தோம்னா, கைடன்ஸ் பியூட்டிஃபுல்லான ஒரு கைடன்ஸ் கிடைச்சு குரோத்குள்ள போகும். ஆனா, இந்த டிஸ்ட்ராக்டிவ் பண்றவங்க என்ன பண்றாங்கன்னா, நெறைய நேரத்துல அக்ரெசிவா வந்து அட்டாக் பண்ற மாரி தான் உடனே நம்ம அங்கிருந்து ஓடி போயிரணும். இல்ல டேமேஜ் ஆயிரணும். நம்ம மனசு அப்படியே சுக்கு நூறா உடையுறது. அவன் எதிர்பார்த்துன்னு இருப்பான். இன்னும் அழுவலியா இவன்ற அளவுக்கு. சோ அந்த அளவுக்கு மக்கள் வந்து டிஸ்ட்ராக்டிவ் கிரிட்டிசிசம் நெறைய இடத்துல இது இருக்கு. இதுவும் இருக்கு, இதுவும் இருக்கு. ஆஸ் அ ஜேசிஸ்ல ஆல்வேஸ் கன்ஸ்ட்ரக்டிவா தான் நம்ம வொர்க் பண்ணுவோம். அது மட்டும் இல்லாம கண்டிசெண்டிங். வாட் டு யூ மீன் பை திஸ்? இப்ப நான் இந்த இடத்துல கொஞ்சம் ஸ்டாப் பண்றேன். Can I have somebody to tell about what do you mean by condescending? Sorry. Can somebody unmute and tell me what do you mean by that? நான் செஷன் ஃப்ளோல நல்லா போயிட்டு இருக்கு. நீங்க வந்து சென்டர்ல இந்த மாதிரிலாம் நிறுத்தி கேட்டீங்கன்னா நான் என்ன பண்றது? கண்டிப்பா
கண்டிப்பா அப்படிதான் இருக்கும். அப்பதான் நீங்க இருக்கிறீங்களான்னு எனக்கு தெரியும் இல்லையா? Can somebody tell me what do you mean by that? சார் கண்டிஷனிங்னா வந்து எஸ் சார் முனிராஜ் Yes. எஸ் சார். கண்டிஷனிங்னா வந்து ஒரு டீம்ல இருக்கும்போது ஒருத்தர் அத்தாரிட்டி சுப்பீரியாரிட்டி அவங்க தான் காமிக்கிறது அகேன்ஸ்ட் த டீம் மெம்பர்ஸ். அது வந்து கண்டிஷனிங் சொல்லுவோம். கண்டிசெண்டிங்ன்றது வந்து பாத்தீங்கன்னா ஆக்சுவலா அவங்க என்ன சொல்ல வராங்க அது பின்னால பார்க்கும்போது உன்னை விட உன்னை விட வேற ஒரு விஷயம் பெருசா இருக்கு எனக்கு. நீ நீ மேட்டரே கிடையாது. நீ தப்பு. நீ யூர் ராங். அப்போ இது எனக்கு இது முன்ன விட நமக்கு வந்து ஒரு லீஸ்ட் ப்ரையாரிட்டி குடுக்குற மாரி அந்த இடத்துல ஒரு ஆக்ட் பண்ணுவாங்க. ஸோ அது நமக்கு வந்து ரொம்ப எம்பாரஸ்மெண்ட்ஸ் குடுத்துரும். ச்சே! இவ்ளோ வொர்க் பண்ணியிருக்கேன். ஆனா தே டிட்ன்ட் ஈவன் ரெகக்னைஸ் மீ தட் ஐ அம் ஹியர். அந்த மாரி வந்து நமக்கு அந்த கண்டிசன்டிங் அந்த கன்சர்ன்ஸே இல்லாத மாரி வச்சிருப்பான். அதுதான் அந்த ஒரு வார்த்தைக்கான ஒரு விஷயமா நான் பார்த்துட்டு இருக்கோம். அதே மாரி டிஸ்ரெஸ்பெக்ட்ஃபுல் நமக்கு மதிப்பே குடுக்க மாட்டாங்க. "நீ யார்றா நீ? போடா ஒதுங்குடா." அந்த அளவுக்கு டிஸ்ரெஸ்பெக்ட். அட் த சேம் டைம் டேமேஜிங். நம்மள வந்து எந்த அளவுக்கு டேமேஜ் பண்ண முடியுமோ, நம்ம பிராண்டே ஆகட்டும், நம்ம பேரே ஆகட்டும், நம்மள எங்கெல்லாம் நம்ம வந்து சப்ரஸ் பண்ண முடியுமோ, அதெல்லாம் பண்றதுக்கான டேமேஜ் ஒர்க் தான் இந்த கிரிட்டிசிசம் செய்யக்கூடாது. அதே மாரி ஹார்ஷா இருக்கும். மூஞ்சில நெறைய பளிச்சுன்னு சொல்லுவாங்க. கஷ்டப்படுத்துற மாரி, இப்படி சொன்னா அவங்க வருத்தப்படுவாங்களான்ற ஒரு எம்பத்தைசிங்கே இருக்காது. ஜஸ்ட் ஃபேஸ்லயே அப்படியே சொல்லிட்டு போறது. பீட்லிட்டிங் பீலிட்லிங் அப்படின்னா உங்கள வந்து ரொம்ப சின்னது பண்றது. ஏய் நீ ஒண்ணுமே இல்லடா. யூ ஆர் நாட் அட் ஆல் எ பெர்சன். யூ டோன்ட் பிலாங் டு திஸ் கம்யூனிட்டின்ற மாரி நம்மள வந்து ரொம்ப சின்னதா படுத்தி காட்டுற வேலை இருக்கும். அதே மாரி இன்சல்ட்டிங்காவும் இருக்கும். நெறைய நேரத்துல இன்சல்ட் அஸ் அவங்க பிஹேவியர்லயே ஆகட்டும், அவங்கள நெக்லிஜென்ட் மேல நடந்ததெல்லாம் நடந்ததா இல்ல இட்ஸ் எ கைண்ட் ஆஃப் இன்சல்ட் நமக்கு. அது மட்டும் இல்லாம நம்மளுடைய சென்சிட்டிவானது இருக்குமே அவருக்கு அந்த ஃபீலிங்கே இல்லாம மேக் அஸ் டு ஃபீல் தட் இன்சென்சிட்டிவான ஒரு செக்மெண்ட்ல நம்மள நிறுத்தி பார்க்கணும்னு ஆசைப்படுவாங்க. அப்போ இந்த 2 கிரிட்டிசிசத்துல நீங்க சொல்லுங்க எந்த கிரிட்டிசிசம் பெஸ்ட்டா இருக்கும்? நமக்கு தேவையா இருக்கும். இந்த போத் 2த்துல. அப்ப 2 வகையான கிரிட்டிசிசம் நடக்குது. இந்த மாரி உங்களுக்கு நடந்திருந்தா நீங்க என்ன நினைச்சிருப்பீங்க? இப்படி நடந்திருந்தா நீங்க என்னலாம் ஃபீல் பண்ணியிருக்கீங்க? இஃப் யூ ஹேவ் எனி எக்ஸாம்பிள் ஐ வில் பி ஹேப்பி டூ நோ அபௌட் தட். இந்த மாரி சின்னது நடந்திருக்கும் உங்களுக்குள்ள லைஃப்ல. நடந்திருக்கா இல்லையா? இந்த மாரி கிரிட்டிசிசம் நமக்கு நடந்திருக்கா? இல்ல நம்மள யாரையாவது தாக்கியிருக்காங்களா இல்லையா? கேன் சம்படி ஓப்பன் யுவர் மைக் அண்ட் யூ கேன் டெல் மீ. சார் எனக்கு இந்த இன்சிடென்ட் நடந்தது சார். இந்த மாரி என்ன ரொம்ப இன்சல்ட் பண்ணாங்க சார். இட் கேன் பி எனிதிங். அது நீங்க ஓப்பன் பண்ணா ரொம்ப பெருசா இருக்கிறதெல்லாம் சொல்லலாம். சின்னதா சிம்பிளா ஏதாவது இருந்தானா, இஃப் யூ வாண்ட் டூ ஷேர் தட் வில் பி குட். என்ன யாரும் கன்ஸ்ட்ரக்டிவா எனக்கு பதிலே குடுக்கல சார். என்னுடைய பாசிட்டிவ்ஸ் யாருமே சொல்லவே இல்ல சார். இப்ப கூட பாத்தீங்கன்னா, இது வந்து 50 59 அ த மீட்டிங் நடக்குதுன்னா, இந்த ஜேசி ராணிப்பேட் பவர் சிட்டி எத்தன பேர் வந்து பாராட்டியிருக்காங்கன்னு தெரியாது. தே டிட்ன்ட் அத வந்து இவங்க ஏதோ துச்சமா மதிச்சிருப்பாங்க. தே டிட்ன்ட் ரெஸ்பெக்ட் அட் ஆல். தே டோன்ட் ஃபீல் தட் தே ஆர் டூயிங் சச் எஃபோர்ட்ஸ். ஒரு 15 ட்ரெயினர்ஸ் எஃபெக்டிவா கன்சிஸ்டன்ட்டா வச்சிருக்கிறது பெரிய சேலஞ்ச். பட் தே அச்சீவ்ட் இட். நெறைய பேருக்கு அது அந்த டைஜஷன்ஸா புரிஞ்சிருக்காது. எஸ் இஃப் சம்படி வாண்ட்ஸ் டூ ஷேர் சம்திங் ஐ வில் பி ஹேப்பி டூ நோ. ஐ லிசன் ஃப்ரம் யூ. ஹலோ! ஐ அம் சீயிங் நன். யாருக்குமே நடக்கலையா? எங்கேயுமே நடக்கலையா? இங்க சார் எங்கள யாருமே வந்து கிரிட்டிசிசமே பண்ணல. அந்த மாரி ஏதாவது இருக்கா? அந்த மாரி இருந்தா சொல்லுங்க. நானும் உங்களோட சேர்ந்துக்கிறேன். ரைட். ஹலோ! சார் எஸ். சொல்லுங்க. this is ஜெயந்தி மேடம். சொல்லுங்க. மேடம் சொல்லுங்க. கேட்டுட்டு இருக்கோம். வாய்ஸ் சரியா கேட்க மாட்டேங்குது. விட்டு விட்டு வருதா? இல்ல நான் வரவே இல்லையான்னு தெரியல. ப்ளீஸ் அன்மியூட் யுவர் செல்ஃப் அண்ட் டாக். அன்மியூட்ல தான் சார் இருக்காங்க. மேடம் பேசலாம் நீங்க ப்ளீஸ். அவங்களுக்கு நெட்வொர்க் கவரேஜ்ல இருக்காங்களா இல்லையான்னு தெரியலையே. வேற யாராவது சொல்லணும்னாலும் சொல்லுங்க ப்ளீஸ். டோன்ட் டேக் டைம். ஏன்னா அவர் வந்து எனக்கு ரொம்ப டைம் கம்மியா குடுத்துக்கிறாரு. 55க்கு முடிச்சிடணுமா? அஜெண்டா. எஸ் சார். ஓகே. சாரோட ஆபீஸ்ல ஒரு இன்சிடென்ட் நடந்திருக்கு சார். ஒருத்தர் சூசைட் பண்ணிட்டார் ஒரு எம்ப்ளாயி. ஓகே. எனக்கு கீழே ஒர்க் பண்ற சபாயிண்டர் அவரு.
அப்போ பண்ணும்போது அவர் என்ன சொன்னா, எல்லாரும் வந்து நீங்க இது எடுங்க, ஜாமீன் எடுங்க சொல்றாங்க. முன்ஜாமீன் எடுக்க சொல்லுவாங்க பாத்தீங்களா, ஆன்டிசெப்டிக் பெயில் எடுக்க. அப்போ அவர் வந்து ஒரு லெட்டர் எழுதி வச்சிருக்காரு. ஸோ என்ன வந்து ஒர்க்ல கொடுமைப்படுத்திட்டு என்ன வந்து இந்த மாதிரி பண்றதால நான் வந்து சூசைட் பண்ணிட்டேன் அப்படின்ற ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டு அவர் இறந்துடுறாரு. அப்படி இறக்கும்போது எல்லாரும் என்னுடைய மேல இருக்கிற பாஸ் எல்லாமே ஒரு 3 பேரும் வந்து அவங்க பெயில் எடுத்துட்டாங்க. ஆனா பட் எனக்கு என்னன்னா, இன்னைக்கு அதுக்கு சம்மந்தம் கிடையாது. அந்த அவர் என்னுடைய மேல ஒரு நல்ல அபிப்பிராயம் தான் இருக்கு. என்னுடைய நேமே அதுல எதுவும் மென்ஷன் பண்ணல. பட் நான் ஏன் சார் எடுக்கணும் அப்படின்றபோது, என்ன ரொம்ப வந்து மேனேஜ்மென்ட்ல கொஞ்சம் பிரஷர் குடுத்தாங்க. இல்ல நீங்க பேர் இருந்தாலும் இல்ல நீங்க எடுத்தாகணும் அப்படின்னாங்க. வித்தின் 6 மந்த் வந்து நான் எந்த ஒரு இதுவும் நான் பண்ணாம என்னுடைய ஒர்க் நான் பண்ணிட்டு தான் இருந்தேன். ஒன்ஸ் அப்பான் எ டைம்ல அவங்க வந்து தினமும் வீக்லி என்ன கூப்பிட்டு வந்து என்னுடைய ஹெச்ஆரும் சரி, என்னுடைய புரொடக்ஷன் மேனேஜர் அண்ட் என்னுடைய சீனியர் மேனேஜர்ஸ் எல்லாரும் கூப்பிட்டு, இல்ல நீங்க எல்லாமே எடுத்துட்டாங்க. நீங்க கண்டிப்பா வந்து எடுக்கணும்னு சொல்லிட்டு ஒரு ரொம்ப பிரஷர் பண்ற மாதிரி ஒரு அந்த அந்த சிச்சுவேஷன் வந்து நான் வந்து இது பண்ணேன். அதுக்கப்புறம் நானே வந்து பாத்தீங்கன்னா, நிறைய ஜட்ஜ்ல இருக்கிற லாயர்ஸ் கிட்டலாம் பேசி, அதுக்கப்புறம் எடுக்க வேண்டிய சிச்சுவேஷனாவே நான் எடுத்தாச்சு சார் அது. அதுதான் ஒரு நடந்தது. பட் அந்த கம்பெனில என்னன்னா, நான் இவ்வளவு நாள் பாசிட்டிவா இருந்தாலும், பட் ஒரு ப்ராப்ளம் வரும் பொழுது, ஸோ நாங்க பண்ணியிருக்கோம்ல நீ பண்ணு அப்படின்னு அங்க ஒரு அந்த இக்கட்டான சூழ்நிலை நான் தள்ளப்பட்டிருக்கேன் சார். ஸோ அது எனக்கு வந்து அந்த இது வந்து ரொம்ப இதுவா இருந்துச்சு. அப்போ நம்ம என்னுடைய செஞ்சதுக்கு எதுவுமே ட்ரஸ்ட் இல்லையே, நம்ம மேல நம்பிக்கை வைக்கலையே இவங்கலாம். நம்ம என்ன செஞ்சதுக்கு எந்த ஒரு இதுவுமே இல்லாத மாதிரி ஆயிடுச்சு இல்லையா? குட் குட் Yes, ஒன் குட் ஒன் குட் ஒன் டு லிசன் டு இட், ரைட்? ஓகே, நெக்ஸ்ட் சீக்கிரம் போயிடுவோம். அதே மாதிரி பாத்தீங்கன்னா, எதுக்காக இந்த 2 விதமான விஷயங்களும் நடக்குது நமக்குன்றத நம்ம பார்த்தோம். இது வந்து கன்ஸ்ட்ரக்டிவ் கிரிட்டிசிசம் வந்து ஜேசிஸ்ல நடக்கும். ஜேசிஸ்ல தான் கரெக்ட்டா நம்மள கைட் பண்ணுவாங்க, கூப்பிட்டுட்டு போவாங்க. நம்ம செய்யற ராங்க வந்து கரெக்ட் பண்ணி குடுப்பாங்க. ஆனா, டிஸ்ட்ரக்டிவ் கிரிட்டிசிசம் இருக்கு. ஆனா, இத வந்து நெறைய பேர் ஹேண்டில் பண்ண தெரியாம தப்பு தப்பா பண்றதுனால நெறைய ஜேசிஸ் வெளிய போறதுக்கும் இந்த ஒரு விஷயம் இருக்கு. ஐ சஜெஸ்ட் நீங்க அங்க எத்தன ஜேசிஸ் இருந்தாலும் சரி, இந்த மாரி ஒரு ரெஸ்பெக்ட்ஃபுல்லா ஒருத்தர்கிட்ட பேசுறதே ஆகட்டும், பழகுறதே ஆகட்டும், அவங்களுக்கு குடுக்குற ஃபீட்பேக் கரெக்ட்டா இருந்ததுன்னா, இந்த கிரிட்டிசிசம் அவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். தே குரோ ஆகுறது. அப்ப எப்படி சார் அந்த விஷயத்த நம்ம பார்க்கலாம்னு பார்க்கும்போது, இங்க பாருங்க ஒரு பியூட்டிஃபுல்லான சென்டென்ஸா உங்களுக்கு வந்து கன்வே பண்ணிருக்கு. த கன்ஸ்ட்ரக்டிவ் கிரிட்டிசிசம் இஸ் எ கிரிட்டிசிசம் கிவன் வித் எ கம்பேஷனேட் அண்ட் ஹெல்ப்ஃபுல் ஆட்டிட்யூட். கம்பேஷனேட்னா இட்ஸ் எ எமோஷனல், நம்ம வந்து எம்பத்தைஸ் பண்ணி அவங்க வளர்றதுக்கான ஒரு வாய்ப்பா நம்ம பார்த்து ஹெல்ப் பண்றோம் அவங்கள குரோ பண்றதுக்கு. அது மட்டும் இல்லாம மெயின் இன்டென்ஷன் இஸ் டு ஹெல்ப் எ பர்சன் டு இம்ப்ரூவ் ஹிஸ் ஒர்க். அவங்களுடைய வேலைய அது அடுத்த லெவலுக்கு கொண்டு போகிறதுக்கு நம்ம என்ன பண்ண முடியும் அன்ற ஒரு இன்டென்ஷன் தான் இதோடைய அதுக்குள்ள இருக்கிற ஒரு காசு. அது மட்டும் இல்லாம ஃபோக்கஸ் ஆன் ஷார்ட் கமிங்ஸ். எதெல்லாம் கம்மியா இருக்குதோ இந்த ஒரு விஷயம் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ண சேஞ்ச் ஆச்சுன்னா நல்லா இருக்குமே. அவங்களுடைய ஒர்க் வந்து சேஞ்ச் ஆகுமே. அவங்களுடைய ஸ்ட்ரென்த்த வந்து பில்ட் பண்ண முடியுமே. இந்த ஒரு ஏரியால வீக்கா இருக்காங்களே. அதனால அவங்களுடைய கிரியேஷன் வந்து வளருமேன்ற மாரி அவங்க ஃபோக்கஸ் வந்து அந்த மாரி இருக்கும். அதே மாரி இருக்குல்ல, ஆஃபர் சஜஷன்ஸ் அண்ட் டிப்ஸ் டு இம்ப்ரூவ். நமக்கு எப்ப சொன்னாலும் தே வில் டெல் அஸ் இந்த ஏரியா நீங்க மாத்திக்கிட்டீங்கன்னா உங்களால இம்ப்ரூவ் பண்ண முடியும். யூ கேன் குரோ. அந்த மாரி ஸ்பெசிஃபிக்கா இருக்கும். கிளியரா சொல்லுவாங்கல்ல. டீடைல்ட் அண்ட் ஆக்ஷனபிள், நம்மளால இமிடியேட்டா அப்ளை பண்ணிக்க முடியும். அந்த மாரி விஷயங்கள் தான் நமக்கு ஜேசிஸ்ல இந்த கன்ஸ்ட்ரக்டிவ் கிரிட்டிசிசம் கிடைக்கும். நீங்களும் உங்க வொர்க் பிளேஸ்ல இருந்தா யாருக்காவது நீங்க ஏதாவது சொல்லணும்னா, இந்த மாரி கிரிட்டிசிசத்த நீங்க அப்ளை பண்ணீங்கன்னா, பீப்பிள் வில் லவ் டு பி வித் யூ. உங்க கூட டிராவல் பண்றதுக்கு ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. அதே மாரி கிரிட்டிசைஸ் ஆர் யூசுவலி எக்ஸ்பர்ட்ஸ் தான். நம்ம வந்து ஒருத்தருக்கு ஒரு சஜஷனோ இல்லைன்னா அதுக்கான ஒரு கிரிட்டிசிசம் குடுக்குறோம்னா, நம்ம அதுல எக்ஸ்பெர்ட் ஆயிருக்கணும். அதுல நமக்கு ஃபுல்லா தரோவா தெரிஞ்சிருந்தா தானே நம்ம சொல்லும்போது அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஏன்னா அங்க இருந்து ஒரு 2 கேள்வி வந்ததுன்னா, நம்ம வந்து அந்த கேள்விக்கு பதில் குடுக்கும்போது அவங்க தே வில் ஃபீல் தட் தே ஆர் இன் எ ரைட் ட்ராக். அதே மாரி யூ ஷுட் தேங்க் த கிரிட்டிக்ஸ் அண்ட் ட்ரை டு இம்ப்ரூவ் யுவர் ஒர்க். நமக்கு இங்க ஜிசிஎஸ்ல நெறைய இடத்துல என்ன பண்ணுவோம்? கிரிட்டிக்ஸ் கிடைச்சிருக்கா? ஓகே. அதனால என்னுடைய இம்ப்ரூவ்மென்ட் நான் ஒர்க் சேஞ்ச் பண்ணி மாத்தி நான் ஒர்க் பண்ணும்போது என்னோட குரோத் இருக்கு. அதுக்கு யார் நமக்கு கரெக்ட்டான ஃபீட்பேக் குடுத்தாங்களோ அவங்கள பார்த்து தேங்க் யூ சார் சோ மச். எனக்கு கரெக்ட்டான உங்க சஜஷனும் உங்களுடைய கிரிட்டிசிசம் எனக்கு கிடைச்சதுனால ஐ அம் ஏபிள் டூ சேஞ்ச் மை பெர்செப்ஷன் ஆர் மை ஆக்ஷன் டுவர்ட்ஸ் சம்திங் அப்படின்றத நீங்க சொல்லும்போது மறுபடியும் உங்களுக்கு குட் கிரிட்டிக்ஸ் வந்துட்டே இருக்கும். ஆனா நெறைய டிஸ்ட்ராக்ஷன்ஸ் ஆன கிரிட்டிசிசம் எப்படி குடுக்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய இன்டென்ஷனே ஆகட்டும், நம்மள வந்து கஷ்டப்படுத்தணும், நம்மள இன்சல்ட் பண்ணணும்ன்ற மாரி ஒரு தான் வச்சிருக்காங்கன்னு சொல்றாங்க. அப்ப மெயின் இன்டென்ஷன் இஸ் டூ ஹர்ட் அண்ட் எம்ப்ரேஸ் த கிரியேட்டர். யார் எந்த செயல் செஞ்சிருந்தாலும் அவங்க வந்து ரொம்ப கஷ்டமா ஃபீல் பண்ண, நான் ஏன்டா இந்த வேலைக்கு வந்தேன்? நான் ஏன்டா இங்க இருக்கிறேன்ற மாரி ஒரு விஷயம் இருக்கணும்ன்றதுக்காக தான் அந்த குடுக்குறாங்க. அப்புறம் ஃபோக்கஸ் ஆன் த கிரியேட்டர் ஆஃப் த வொர்க். நீங்க செய்ற வேலை மேல வச்சிருப்பாங்க. அந்த கிரியேஷன் அவுட்கம் பத்தி யோசிக்க மாட்டாங்க. உங்கள தான் டார்கெட் வச்சு போலாம். டு நாட் ஆஃபர் சஜஷன்ஸும் குடுக்க மாட்டாங்க. அதுக்கு நீங்க வளர்றதுக்கு டிப்ஸும் குடுக்க மாட்டாங்க.
அதே மாதிரி ஸ்பெசிஃபிக்கா இந்த விஷயம் தான் பிரச்சனையா இருக்கு, இந்த விஷயத்த மாத்தினா நல்லா இருக்கும்ன்ற விஷயத்தையும் சொல்ல மாட்டாங்க. நம்மள வந்து இக்னோர் பண்ணிட்டு நம்மள வந்து கஷ்டத்த பண்ணி விட்டுட்டு போயிருவாங்க. அதே மாதிரி இந்த இடத்துல நீங்க வந்து நெகட்டிவ் வரும்போது யூ ஷுட் நாட் கெட் ஆங்ரி ஆர் அப்செட் பை த கிரிட்டிசிசம். இது ரொம்ப முக்கியமா நம்ம பார்க்க வேண்டிய விஷயம். அப்போ கிரிட்டிசிசம் நினைக்கிறேன் ரெண்டுமே நடக்கும். ஆனா பாசிட்டிவா இருக்குதா, நல்ல நெகட்டிவா இருக்குதா? நிறைய நேரத்துல நெகட்டிவா தான் இருக்குது நம்ம கிட்ட. அப்போ எப்படி இந்த ஹேண்ட்லிங் பண்ணலாம் கிரிட்டிசிசம்னு கேட்டீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஸ்டே காம். அவங்க என்ன சொல்றாங்களா, ஸ்டே காமா இருங்க. டீப் பிரீத் அண்ட் ரிமைன் கம்போஸ்டு. ஒரு செட்டிலா இருங்க. உடனே நீங்க வந்து அத வச்சு மூஞ்ச சுளிச்சுக்கிட்டோ, இல்லைன்னா கஷ்டப்படுற மாரி ஃபீல் பண்றதோ, இந்த மாரிலாம் எந்த ஒரு ரியாக்ஷனும் காமிச்சிறாதீங்க. ஜஸ்ட் காமா இருந்து அவங்கள ஃபேஸ் டு ஃபேஸ் பார்த்து, நீங்க அவங்க என்ன சொல்ல வராங்களான்றத பார்க்கும்போது, உங்களுக்கு அடுத்து என்னன்னா, யூ ஹேவ் டு லிசன் ஆக்டிவ்லி. எப்போ நீங்க காமா ஆகுறீங்களோ, உங்கனால லிசன் பண்ண முடியும். அப்ப அந்த அவர் சொல்லக்கூடிய விஷயங்கள் எத நோக்கி வந்துட்டு இருக்கு? அவங்க எந்த ஒரு பெர்ஸ்பெக்டிவ்ல நமக்கு இந்த விஷயத்த சொல்ல வராங்கன்றது தெரிஞ்சுச்சுன்னா, இப்போ உங்களுக்கு ஏற்கனவே நம்ம பார்த்த மாரி கன்ஸ்ட்ரக்டிவ்க்கும், டிஸ்ட்ரக்டிவ்க்கும் எவாலுவேட் பண்ண தெரியணும். டிட்டர்மைன் இஃப் யூ கன்ஸ்ட்ரக்டிவ் ஆர் டிஸ்ட்ரக்டிவ். அவங்க சொல்ல வந்தது எந்த கான்டெக்ஸ்ட்ல வருது? நம்மள வளர்ச்சியை நோக்கி பயணிக்கிற மாரி இருக்கா? இல்ல நம்மள தொந்தரவு பண்ற மாரி இருக்கா? அப்படின்றது நமக்கு வந்து பண்றதுக்கான ஒரு விஷயம் தெரியும். அப்போ நீங்க வந்து ரெஸ்பாண்ட் பண்ணணும். அறிவுபூர்வமா அத பத்தி உள்வாங்கிட்டு ரெஸ்பாண்ட் பண்ணணும். ரியாக்ட் பண்ணக்கூடாது. ரைட். அக்னாலஜ் அவங்க சொன்னது ஓகே. அப்படியா சார்? தேங்க் யூ. உங்களுடைய அ கிரிட்டிசிசத்த நான் ஏத்துக்கிறேன். நீங்க சொல்ல ஒரு ஃபீட்பேக்க நான் ஏத்துக்கிறேன். அது வேலிடா இருந்தா மட்டும் அவங்க கிட்ட ரெஸ்பாண்ட் பண்ணலாம். இல்லன்னா ரெஸ்பாண்ட் பண்ணணும் அவசியமே கிடையாது. ஏன்னா நமக்கு தெரியும் அவங்களுக்கு பிரச்சனை, அவங்களுக்கு வேற ஏதோ ஒரு பிரச்சனை நம்மகிட்ட திணிச்சுட்டு இருக்காங்க. இல்ல அவங்க வேற ஒரு விஷயத்த நம்மள டிஸ்டர்ப் பண்றதுக்காக நம்மள வந்து தே ஆர் ஃபோக்கஸிங். அப்ப அவங்களுக்கு நம்ம பதில் குடுக்கணும்னு அவசியம் இல்ல. சைலன்ட்டா அங்க இருந்து தேங்க் யூ சொல்லிட்டு கிளம்பிடணும். இல்லன்னா எதுவுமே ரெஸ்பாண்ட் பண்ணாம எவாக்குவேட் ஆயிடணும். அங்கிருந்து விட்டு போயிடணும். அப்போ இந்த மாரி ஒரு 4 விஷயத்த நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா, எந்த ஒரு கிரிட்டிசிசம் உங்களுக்கு கிடைச்சாலும், ஈஸியா உங்கனால அதுலருந்து வெளிய வந்துர முடியும். அது மட்டும் இல்லாம, ஏன் இது இம்பார்ட்டன்ட்டா இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்க தனியா இருக்கும்போது ஓரளவுக்கு மேனேஜ் பண்ணிக்கலாம். ஆனா நம்ம எப்பவுமே மக்களோட தான் வாழ்ந்துட்டு இருக்கோம். ஸோ அந்த மக்கள் எப்பவுமே நமக்கு இந்த மாரி கன்ஸ்ட்ரக்டிவ் கிரிட்டிசிசம் குடுக்க மாட்டாங்க. இல்லையா? டிஸ்ட்ரக்டிவ் தான் குடுத்துட்டே இருப்பாங்க. அப்போ எப்போ உங்களுக்கு அந்த விஷயத்த ஹேண்டில் பண்ண தெரியுதோ, உங்க பெர்சனல் அண்ட் புரொஃபஷனல் குரோத் இஸ் சர்டன். கண்டிப்பா நடக்கும். அப்போ உங்க பர்சனலாவும் நீங்க குரோ ஆகலாம். புரொஃபஷனலாவும் குரோ ஆகணும்னா, கிரிட்டிசிசத்த உங்களுக்கு எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு தெரியணும். ரைட்? அது மட்டும் இல்லாம, உங்களுடைய ரிலேஷன்ஷிப் வந்து ரொம்ப ஸ்ட்ரெங்தனிங் ஆகும். குவாலிட்டியான பீப்பிள் கூட மட்டும் தான் நீங்க இருப்பீங்க. அன்வான்டட் பீப்பிள் உங்கள விட்டு போயிருவாங்க. நீங்களும் அவங்களோட டிராவல் பண்ண மாட்டீங்க. ஸோ ஜஸ்ட் யூ ஹேவ் டு பி வித் த குவாலிட்டி ரிலேஷன்ஷிப் வந்து ஸ்ட்ரெங்தன் ஆகும். ஸ்ட்ராங் ஆகும். பாண்டேஜ் நெறைய கிரியேட் ஆகும். அது மட்டும் இல்லாம உங்களுடைய கம்யூனிகேஷன் வந்து இம்ப்ரூவ் ஆகும். நீங்க பேசக்கூடிய வார்த்தைகள் தெளிவா ஒருத்தருக்கு எப்படி சொல்லணும், புரிய வைக்கணும் அன்ற மாரி நெறைய விஷயங்கள். ஏன்னா எகைன் நீங்களும் கன்ஸ்ட்ரக்டிவா தான் குடுக்க ஆரம்பிப்பீங்க. அவங்க டிஸ்ட்ராக்ட் ஏன்னா நெறைய டிஸ்ட்ராக்ட் வாங்கியிருக்கீங்க. ஐயோ! உங்களுக்கு அப்ப ஃபீல் ஆகும். நான் இப்படி சொன்னா அவங்களுக்கு வலிக்கும். நான் இப்படி சொல்லக்கூடாது. இப்படிதான் சொல்லணும். அவங்களுக்கு புரியிற மாரி சொல்லணும்ன்றதுக்கு ஒரு டைம் எடுத்து உங்களுடைய கம்யூனிகேஷன் வந்து பியூட்டிஃபுல்லா இம்ப்ரூவ் ஆகும். அது மட்டும் இல்லாம லர்னிங் எப்பவுமே இருக்கும். இந்த ஆள நான் இப்படியே நெனச்சிருந்தேன். இந்த ஆள் ரொம்ப நல்லவனா இருக்கானே! இந்த மாரி ஒரு தெளிவா குடுக்குறாப்ல. நான் தோற்றத்த பார்த்து நான் முடிவு பண்ணிட்டேனே! உள்ளத்த பார்க்க முடியாம போனதுல. அப்ப உள்ளத்த எப்ப பார்க்க முடியும்னா, ஒருத்தனோட பழகும்போது, அவங்க பேசுற வார்த்தைகள வச்சு தான் நம்மனால அவங்களோட உள்ளத்த தெரிஞ்சுக்க முடியும். ஸோ இந்த இன்டென்ஷன் இஸ் டூ ஆ ரொம்ப விஷயத்துல நம்ம வந்து ஒருத்தர பத்தி நம்ம லேர்ன் பண்றது. பீப்பிள லேர்னிங் பண்றதுக்கான ஒரு வாய்ப்புகள் அதிகமா இருக்கும். அது மட்டும் இல்லாம செல்ஃப் அவேர்னஸ். எப்போ உங்களுக்கு இந்த அளவுக்கு திறமை வந்துருச்சோ, மத்ததெல்லாம் நீங்க எதுக்குமே பயப்பட தேவை இருக்காது. எந்த ஒரு விஷயத்துக்கும் நீங்க வந்து கஷ்டப்பட மாட்டீங்க. யூ வில் பி ஹேப்பி இன் த மார்க்கெட். பார்க்கிறவங்கலாம் எப்புட்றா இவன் எவ்வளோ என்ன அடிச்சாலும் தாங்குறானேன்ற மாரி. என்ன ஆனாலும் ஏன்னா நமக்கு தான் தெரியுமே இது கன்ஸ்ட்ரக்டிவா, டிஸ்ட்ரக்டிவா தெரிஞ்சதுன்னா அத தள்ளி விட்டு நல்லது வச்சுட்டு போயிட்டே இருக்க வேண்டியதுதான். கடைசியா உங்களுடைய ஆரோக்கியமும், உங்களுடைய ஸ்ட்ரெஸ்ஸும் நீங்க ஆரோக்கியமா இருக்கிறது உங்களுடைய ஆங்ஸைட்டியும் கம்மியாயிடும். ரொம்ப, ரொம்ப கம்மியாயிடும். ஏன்னா எல்லா மனுஷனுக்கு வர டிசீஸ்க்கு காரணம் என்னடான்னா, அவங்களுடைய எமோஷன்ஸ் அண்ட் ஃபீலிங்ஸ் தான். அப்ப எப்போ வந்து அவங்க நெறைய டிஸ்ட்ராக்டிவ் வாங்குறாங்களோ, அப்போ அவங்க ரொம்ப டிப்ரஸ் ஆயிடுவாங்க. ரொம்ப லோ ஆயிடுவாங்க. அப்போ வந்து அவங்களுடைய ஸ்ட்ரெஸ் லெவலோ, அவங்களுடைய ஆங்ஸைட்டியோ ரொம்ப அதிகமா இருக்கும். ஆனா கன்ஸ்ட்ரக்டிவா எப்போ உங்களுக்கு அத டிஃபரன்ஷியேட் பண்ணி பார்க்கும்போது, அந்த அவேர்னஸ் எப்போ கிடைக்குதோ, உங்களுடைய ரெ ஸ்ட்ரெஸ்ஸே ஆகட்டும், ஆங்ஸைட்டியோ ரெட்யூஸ் ஆயிரும். ஸோ இத்தன மாரி நம்ம வந்து 2 விஷயம். ஒரு லைஃப்ல வந்து எத்திக்கலா நம்ம நீங்க வச்சிருக்கிற டாபிக் டைட்டில். ஸோ அந்த மாரி ஒரு விஷயத்துல நமக்கு முக்கியமா நான் பார்க்கக்கூடிய ஒரு விஷயங்கள் இதுவா இருக்குது.
ஸோ இதுல இருந்து உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் இருந்தாலும் கேட்கலாம். With this, I hope I have done something good with a good knowledge. Thank you so much. Open for question and answers. Thank you. தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். ஷார்ப்பாக கொடுத்த டைமில் நிறைய இன்ட்ராக்டிவ் வீடியோஸ், நல்ல ஒரு எக்ஸலண்டாக இருந்தது சார். ஸோ ஃபீட்பேக் ஃப்ரம் பார்ட்டிசிபெண்ட்ஸ், உங்களுடைய ஃபீட்பேக் வந்து சொல்லுங்கள், கொஸ்டின்ஸ் தான் கேட்கலாம். ஸோ உங்கள் மைக்கு நீங்கள் அன்மியூட் பண்ணலாம், ஆப்ஷன்ஸ் இருக்குது. தேங்க்யூ. யாருக்கும் எந்த கேள்வியும் இல்லைன்னு நினைக்கிறேன். நான் பேசுனது புரியலையோ? ஏன் கோபிகண்ணன், திருக்குமரன், கிறிஸ்டி, செந்தில்ஜி இருக்கீங்களா? சார் நான் டிராவல்ல இருக்கேன், பட் இருந்தாலும் 2 பாயிண்ட் மட்டும் நான் சொல்ல விரும்புறேன் சார். சொல்லுங்க சார் ப்ளீஸ். கன்ஸ்ட்ரக்டிவ் கிரிட்டிசிசம் அண்ட் 2 விஷயம், சாரி 2 விஷயம் உண்மையிலே எனக்கு பிடிச்சிருந்தது. நிறைய பேர் நம்ம வந்து ஒரு விஷயம் செய்யும்போது அதை மறுத்து பேசுறாங்களேன்னு சொல்லிட்டு கோவம் வந்துடும். ஸோ அதை எப்படி மேனேஜ் பண்ணலாம் அப்படின்றத நான் புரிஞ்சுக்கிட்டேன். இப்போ கிட்டத்தட்ட இந்த லிவிங் எத்திக்ஸ் ஃபுல்லாவே எனக்கே சொல்ற மாதிரி ஒரு ஃபீல் எனக்கு இருக்கு. ரொம்ப நல்லா இருந்தது சார். ஆக்சுவலா நான் டிராவல் இருக்கேன், நிறைய விஷயங்கள் விட்டு விட்டு கேட்டது. அந்த வீடியோ என்னால ஃபுல்லா பார்க்க முடியல. அதனால யூடியூப்ல கிடைக்கும், பிளாக் ஹோல்ல நடிச்சீங்கன்னா யூடியூப்ல கிடைக்கும். ஜஸ்ட் வாட்ச் தட் வீடியோ, ரைட்? ஓகே, தேங்க்யூ. தேங்க்யூ. ஐ அம் ஏபிள் டு see there from பிரபாகர். இவர் வந்து விசாகப்பட்டினத்துல இருந்து டேபிள் உடைய கோச். அவர் ஆக்சுவலா என்னோட ஜேகாம் உடைய Good evening, sir. எஸ் சார். எஸ் Good evening. Sir, just saw your status. I could not resist not coming to your session. Thank you so much for that. It was so nice, sir. You always speak. I didn't feel that you're training. I felt that you're speaking directly. Such is the impact that you have all every time. So, thank you so much. Thank you. It was wonderful, sir. Constructive criticism is something that We have to learn. We will come with. It will come with age, and wise people like you give more tips to make it more fast. This is I learned from JCI only. I got some good people who gave me that constructive feedback. From there, I thought that this is to be reach everybody. In this short period, I hope I have done justice on that. And one more thing I wanted to mention, the organizers. Yes. And the person who made the poster, he has timed it down perfectly to precision. Even the mentioned seconds, sir. It was wonderful. I just wanted to mention that publicly, and hereafter I wanted to copy that. Please. Thank you so much. It is such a nice gesture and such wonderful training session, and the way it was conducted, it was awesome. Thank you so much. Thank you, sir. பாராட்டுகளா ஜெயசி ராணிப்பேட் உங்களுக்கு தான். This is all for you. There is been recognizing your efforts in the flyer itself. You shared about the timings. That is what he is mentioning. Thank you so much, Prabhakar, for making and giving your valuable feedback. Thank you, sir. Thank you. Welcome. Next, Giri sir. Thank you for a wonderful session. Always daily கொடுக்கும்போது அந்த டெய்லி வந்து அந்த 8:15 to 9 o'clock வந்து இன்னைக்கு என்ன நம்ம சாப்பிட போறோம், என்ன டின்னர் வில் பி கோயிங் டு ஹேவ்ன்றத விட என்ன மாதிரி கண்டென்ட் கிடைக்கும் அப்படின்றது தான். உண்மையிலேயே அந்த கிரிட்டிசிசம் அண்ட் டிஸ்ட்ரக்டிவ்ன்றது நம்ம கேட்கும்போது கொஞ்சம் அசைப்போடுற மாதிரி தான் இருக்குது. நிறைய விஷயங்களை கேதர் பண்றோம், உள்ள எடுத்துட்டு வந்து நீங்க கேட்டீங்க, எதை ஷேர் பண்றதுன்னே தெரியல. ஏன்னா வந்து யாருமே கிரிட்டிசிசம் இல்லாம நம்ம வளர்ந்துருக்க முடியாது. சொல்ல சைல்டு கிரைஸ் ஃபார் அப்ரிசியேஷன் அந்த மாதிரி இந்த இதெல்லாம் நியூஸ்ல ப்ரோப்லாம் வருது. எனக்கு சடனா ரிமைண்ட் ஆகல. பட் எனிவே நிறைய விஷயங்களை வந்து கடந்துதான் நம்ம இவ்வளவு தூரம் வளர்ந்துருக்கோம்னா we learn from criticism only. Yes. And we respond with that, whether we are react or respond போது தெரியாம நம்ம வந்து ரியாக்ட் பண்ணியிருக்கோம். பட் வந்து இனிமேல் இது as a trainer-ஆ we have to respond. I should respond. அந்த we have to கூட வந்து இட்ஸ் a negative wordன்னு சொல்றாங்க. I should respond, I can respond like that.
ஈவன் எங்களுடைய 5 AM கிளப்ல வந்து சடனா சொல்லுவாங்க. ஏன்னா நம்ம நிறைய நேரம் வந்து வி ஹாவ் டு யூஸ் பண்ணிடுவோம். இட்ஸ் அதாவது இந்த I really appreciate you for talking about that, sir. Actually என்னன்னா வி என்னும்போது நம்ம கூட்டத்தை சேர்த்திக்கிறோம். அந்த கூட்டத்துல யாரு இதுக்கு வந்து கிரிட்டிக்கா இருக்காங்க இல்லைன்னா வந்து விக்டிமா இருக்காங்கன்னு நமக்கு தெரியாது. பட் ஆனா சேஞ்ச் ஆகக்கூடிய ஒரே ஆள் யாருன்னா த பர்சன் இஸ் மீ. ஸோ நான் மட்டும்தான் மாத்த முடியும். என்னுடைய அப்ரோச் தான் மாத்த முடியும். என்னுடைய வார்த்தைகள் தான் மாத்த முடியும். அப்ப நான் மட்டும்தான் நான் சேஞ்ச் ஆனா மத்ததெல்லாம் சேஞ்ச் ஆயிடும்ன்ற ஒரு நம்பிக்கை தான் இந்த கான்செப்ட் உடைய தியரியில. தேங்க்யூ சோ மச் கிரி சார். வண்டர்ஃபுல்லா நரேட் பண்ணீங்க. அதுதான் தெரியுது உங்களுடைய பர்பஸ். நீங்க டிராவல்ல இருந்தீங்கன்னு சொன்னீங்க. ஸோ ஹாப்பி டு ஹேவ் தட் குட் ஃபீட்பேக், வேலிட் ஃபீட்பேக். இல்ல கண்டிப்பா நீங்க சொன்ன ஒரே விஷயம் என்னன்னா, நான் வந்து இந்த ரோட்டரியில வந்து இந்த நீரின்றி அமையாத உலகம் ஒரு கான்செப்ட் பேசிட்டு ஏதாவது ஒரு ஃபீட்பேக் கொடுப்பாங்கன்னு பார்க்கும்போது ஒண்ணுமே இல்ல, ஒரு சின்னதா அப்படியே அப்ப நம்ம எதிர்பார்க்கும் போது அந்த ஃபீட்பேக் வந்து ரியலி அது ஒரு ஃபியூவல் தானே நமக்கு ஆஸ் எ ஸ்பீக்கரா. அதனால நீங்க வந்து அந்த இன்டராக்ட் பண்ணீங்க பாருங்க, இட்ஸ் வெரி அப்ரிஷியபிள் சார். ஈவன் தோ பீப்புள் ஆர் நாட் 1-2 பேர் பண்ணாங்க. பட் அப்படி இல்ல சார், உங்க கண்டென்ட் அந்த மாதிரி ஹெவியா இருந்தது. அதுதான் ஃபீட்பேக் கொடுக்க கூடாதுன்னு இல்ல, எல்லாரும் we are thinking of. என்ன கூப்பிட்டு கேட்கும்போது ரொம்ப நாள் முதல்ல கேட்டாங்களா, நான் சொன்னேன் இல்லப்பா வந்தா நல்லதா கொடுக்குறேன், கொஞ்சம் டைம் கொடுங்க. நான் ரொம்ப டைம் கம்மியா தான் சொன்னேன். 30-35 நிமிஷம் கிடைக்கும், அதுல என்ன நாலேஜ் கொடுக்க முடியுமா கொடுக்கணும்னாரு. It was something which happened in a short term. Thank you so much for that, sir. Thank you. Thank you so much. ரொம்ப ஒரு நல்ல செஷன் சார். எல்லாரும் ஃபீட்பேக் பார்க்கும்போது அந்த கிரிட்டிசிசம் இருக்கும்போது நம்ம லைஃப்ல நடந்த விஷயங்களே நம்ம வந்து கண் முன்னாடி தெரியுது சார். இதெல்லாம் நடந்திருக்கா, நம்ம எப்படி இருக்கணும் அந்த டைம் அப்படின்னும் போது நிறைய விஷயங்கள் வந்து லேர்ன் பண்ணேன் சார். ஸோ லைஃப் எல்லாம் ஃபாலோ பண்ணோம்னா கண்டிப்பா வந்து எல்லாத்தையுமே வந்து ஹேண்டில் பண்ணலாம் அப்படிங்கிறது ரொம்ப தெளிவாக புரியுது சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ ஸோ மச். நெக்ஸ்ட் பார்ட் ஆஃப் இருந்தா க்ளோசிங் ரிமார்க்ஸ் பை ஃபேக்கல்டி. உங்களுடைய ரிமார்க்ஸ் மட்டும் சொல்லிட்டீங்கன்னா நம்ம நெக்ஸ்ட் மூவ் பண்ணலாம் சார். தேங்க்யூ. இன்னும் யாராவது ஃபீட்பேக் இருந்தா போதும். நமக்கு வந்து நான் என்ன ரிமார்க்ஸ், க்ளோசிங் ரிமார்க்ஸ்ன்றது என்னன்னா, ஐ ஜஸ்ட் அப்ரிஷியேட் தட் போஸ்ட் ஃபார் யுவர் கன்சிஸ்டன்சி டூயிங் இந்த ப்ராஜெக்ட்ஸ். பிரச்சனால நிறைய பேர் இன்னைக்கு பாத்தீங்கன்னா நான் ஸ்டேட்டஸ்ல வச்சு எனக்கு நிறைய பேர் வந்திருக்காங்க. ஐ ரியலி ஃப்ரம் என்னுடைய மனதார அவங்கள எல்லாம் வாழ்த்துறேன், பாராட்டுறேன். தேங்க்யூ சோ மச் ஃபார் கம்மிங் அண்ட் மேக்கிங் திஸ் ப்ரோக்ராம் சக்சஸ்ஃபுல். ஏன்னா காலைல மத்தியானம் பேசும்போது ஈவினிங் செல்வம் கிட்ட கேட்டேன் எவ்வளவு பேர் வருவாங்க. 10 பேர் கேரண்டி வந்துருவாங்க சார். உள்ளுக்குள்ள கொஞ்சம் கஷ்டமா இருந்தது. என்னடா நம்ம எவ்வளவு எஃபர்ட் போடுறோம், 10 பேர் தான் வருவாங்களா, சரி ரைட் ஓகே. ஆனா நமக்கு நான் when I been a national trainer, the day one with my pilot ராமன் நாயர் எனக்கு சொன்னது ஒரே வார்த்தை தான், when you are being a trainer invited, whether it's online or offline, அதெல்லாம் கதை கிடையாது. Even if you have 3 people, you have to deliver the same. Even it is 500, you have to deliver the same. So there should not be any deviation. எதுவுமே மாத்தக்கூடாதுன்ற ஒரு அப்பயே எங்களுக்கு விதைச்சிட்டாரு. ஸோ அதை வந்து நான் ரொம்ப ஆழமா வாங்கிட்டேன் உள்ள. அதனால எனக்கு எப்பவுமே 2 இருந்தாலும் சரி, 2000 இருந்தாலும் ஒண்ணுதான், ஒரே மாதிரி தான் வரும், ப்ரிப்பரேஷனோட தான் வரும். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் தட். எஸ், எனி அதர் பீப்புள் வுட் லைக் டு கிவ் எ ஃபீட்பேக்? அதுதான் எனக்கு தேவை, வேற எதுவுமே இல்லை. உங்களுடைய கிரிட்டிசிசம் தான் எனக்கு வேணும், அதுதான் என்ன வளர்க்கும், அடுத்த கொண்டு போகும். J.C. Lakshminarayan from JT Hosur. Yes, sir. My gurus, one of the gurus, sir, என்னோட chat JC Hosur founder member, இன்னைக்கும் பாத்தீங்கன்னா ஜேகாம்ல வைஸ் சேர்மனா சர்வ் பண்ணிட்டு இருக்காரு. Such a wonderful human being. Always there for me. Thank you so much for coming. Your feedback always matters to me. Please. Thank you. It shows your humbleness and learning appetite, JC Senator Varaprasad. Congratulations. Before telling about your session, I would like to congratulate Selvam and Ranipet, JC's Ranipet, the entire team for doing this 59th day. It's not an ordinary task, actually. Whether people come or not, மழை இருந்தாலும் இடிந்தாலும் இம்மி இருந்தாலும் என்ற சொன்ன மாதிரி, they are continuously doing those 59 days, and I wish and I pray Almighty to bestow all support, goodness and support to them to continue this noble activity. And regarding this session, whenever I attend my brother J.C. Varaprasad's session, I feel regenerated, and I feel as if I am attending his session for the first time. And sometimes I have attended his sessions more than once also, but even then, each and every time, I see a new thing in that, new content in that, new thing. And as Bhagavad Gita is an eternal,
our Varaprasad training is also eternal. My God, that is such a big word for me. That's a big Thank word you. for All me. the way, Thank you so much. all the way. Thank you, Varaprasad. Thank you. Now time is 9 p.m. the sharp closing time. இன்றைய நிகழ்ச்சியில் பங்கு பெற்ற இன்றைய பயிற்றுனர் ஜேசி வரப்பிரசாத் மற்றும் அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் மனமார்ந்த நன்றிகள். தேங்க்யூ. ஜேசி இந்தியா ஜோன் 16 ஜேசி ராணிப்பேட் பவர் சிட்டி லிவிங் எத்திக்ஸ் ஆன்லைன் ட்ரைனிங் ப்ரோக்ராம் இஸ் ஹியர் பை அர்ஜென்ட். தேங்க்யூ. 8:15 நாளைக்கு எல்லாரும் வெயிட் பண்ணும். ஓகே, தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். ஒரு சின்ன இன்புட் கொடுக்கணும்னு ஆசைப்படுறேன். இங்க பாத்தீங்கன்னா நிறைய ட்ரைனர்ஸ் வந்திருக்காங்க. உங்களுக்கு வேணா அவங்களை கான்டாக்ட் பண்ணலாம். லட்சுமி நாராயண் சார் பேசுறாரு, அவர் ஒரு ட்ரைனர் தான். Even Yes, you sir. can Yes, sir. utilize his knowledge as well. You can see few people over here. You can utilize them also. Thank you. Thank you, sir. Thank you so much. Thank you so much. Thanks for everyone. Thank you everyone for coming.